கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகமான தெரிந்த முன்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தேவனுடைய ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை என்ன காலையில் 2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நான் அல்லேலூயா சொல்கிறேன். அல்லேலூயா 2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் சொல்கிறத விட 2:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. நானும் எப்படியாவது வெளியில் போய் கொஞ்சம் நின்று வந்து படுத்தேன். இப்போ 4:30 மணிக்கு யூஸ்ஃபுல்லாக எந்திரிச்சு ஜாப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் 6 மணிக்கு ஆன்லைன் ப்ரேயர் ஜாப் பண்ணுவோம். அப்போ 6 மணிக்கு எல்லாம் வராத முதல்ல நான் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். அல்லேலூயா. நம்ம கூப்பிட்டு எல்லாத்தையும் என்னென்னா நம்முடைய ஐக்கியத்தோட பேர் நெகேமியா ஜெப ஐக்கியம். எங்களுடைய ஐக்கியத்தோட பேர் நெகேமியா என்ன பண்ணான்னா அலங்கங்களை கட்டினான். அல்லேலூயா. இடிந்து போன அலங்கங்களை கட்டினான். அல்லேலூயா. அந்த நெகேமியா செய்த அந்த வேலையை 2009 ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொண்டு வெள்ளலூரில் முதல்ல ஆரம்பித்தோம். இரவு நேரத்தில் தான் ஆரம்பித்தோம். அப்போ எங்களோட வீடு வந்து பெரிய வீடு, ஒரு 25 சென்ட் இருந்தது. அதனால் அங்கே ஆரம்பித்தோம். அது நல்ல வசதியாக இருந்தது. நிறைய பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் எங்களால் தொடர்ந்து அந்த இரவு நேரத்தில் நடத்த முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், சரி இதை வந்து பகலில் மாற்றி இதை வந்து மாதம் நடத்திட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா தங்கவேல் ஐயா, ஜான் தங்கவேல் ஐயா, அப்புறம் மேற்பாடு வருகிற ஐயா, இதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப வருஷம் வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணோம்னா இப்போ ஐயா பண்ணுற அதே வேலையை தான் நாங்கள் அன்றைக்கி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, சில நேரத்தில் என்னால் முடியாத போது வெளியில் வந்து வாங்கி கொடுப்பேன். அப்போ எனக்கு மிகுந்த கஷ்டமாக இருந்ததுனால யார் டைம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னுடைய அனுபவத்தை என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு அப்போ செய்து போகலான்னு இருக்கேன். அப்போ என்ன பண்ணோம், வாங்குவதை பார்த்து கொடுப்பது மேன்மை இல்லையா. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த நெகேமியா ஜெபத்தில் எல்லாரும் கொடுக்குறவங்களா மாற்றலாமே. அல்லேலூயா. அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, மாதமான சந்தா கொடுக்க விருப்பம் இல்லாத வரவில்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கொடுத்தா நம்ம சொல்கிறோம்ல கொடுங்களை கொடுக்கப்படணும், நம்ம சொல்லியே பழகிட்டோம். அல்லேலூயா. அதனால் நம்ம ப்ரீச்சர்ஸாக இருக்க விரும்புகிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்டாக மாறணும். அல்லேலூயா. அப்போ தான் ஒரு மாணவன் கற்றுக்கொண்டாதான் பேச முடியும். அல்லேலூயா. ஆகவே என்ன பண்ணோம்னா, அவங்க கொடுக்குறவங்கள மாற்றணும். அப்போ இந்த வாங்குறமே, இந்த வாங்குகிற பணத்துக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் இல்லையா. என்னன்னு சொன்னால், நான் செய்திக்கு இல்லை இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த வாங்குறோம் இல்லையா, அப்போ வாங்கினா சமையல் நடக்கும்போது அவர் சாப்பாடு கொடுத்துட்றாரு, காணிக்கை கொடுக்குறாங்க, அந்த காசு இருக்குது. அப்போ அவங்க மாதமான சந்தா வாங்குறோம்ல, அந்த காசுக்கு ஏதாவது வேலை இருக்கணும்ல. இதை நான் ஒரு பெரிய ஐக்கியத்தில் கேட்ட உடனே, அந்த ஐக்கியத்தில் வந்துட்டு கோவை மாவட்டத்தில் பெரிய ஐக்கியம் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க ஏக்கர் கணக்கில் கட்டுறாங்க. அவங்க சபையில் நடக்கிற உபவாச கூட்டத்துக்கு பணம் கேட்குறாங்க. இப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு அது என்கிட்ட கேட்ட சொன்னேன், உங்கள் சபையில் ஜெபம் நடத்துறதுக்கு சாப்பாடு போட காசுங்கிறது நான் தரேன். அந்த ஐக்கியத்துக்கு அந்த ஐக்கியம் நினச்சா மாசமான எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவங்க கேட்குறாங்கன்னு கேட்குறீங்களா, அது நல்லா இல்லை, நான் அந்த ஐக்கியத்துக்கு வரலன்ட்டேன். அல்லேலூயா. எந்த ஐக்கியத்துக்கு குறை சொல்கிறது இல்லை, நான் சொல்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த காசுக்கு என்ன வேலைன்னு எங்களுடைய கமிட்டியில் பேசி, இதில் வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, 55 60 வயது தாண்டினவங்களுக்கு அவங்களால என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலியிலேருந்து லைட்டாக ஒதுக்கி வைப்பாங்க. ஃபேமிலியில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலெக்ட் ஆகிடுவோம். அடுத்தது சபையிலேருந்து நம்ம வெளியில் வருவோம். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமானவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க, நம்ம மேலே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருவோம், சார்ஜ் டவுன் ஆகிற மாதிரி. அப்போ அந்த நிலைமை வரும்பொழுது ஒருபோது அந்த ஊழியக்காரோட கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னு யோசித்ததுனால தான், அல்லேலூயா, ஒரு ஸ்பென்சர் ஸ்கீமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை நாங்கள் டெபாசிட் பண்ணி, அல்லேலூயா, வாங்குற அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதை மாதம் அந்த ஊழியர்களுக்கு நாம் ஒரு பென்ஷனாக கொடுக்கலாம். அல்லேலூயா. அவங்க மருத்துவ செலவுக்கு போய் பெற்ற பிள்ளைகிட்டையோ, அல்லேலூயா, அல்லது வேற சபை விசுவாசிக்கையோ கேட்டு அவங்க வந்துட்டு மன கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இந்த நெகேமியா ஜெப ஐக்கியத்தில் சொல்லப்போனால் நாங்கள், ஏன்னா மட்டும் இருக்குது, அது பெரிய ஸ்தாபனம், அவங்களும் ஒரு தரிசனத்தில் ஆரம்பித்தாங்க. இதை ஏன் நம்ம லோக்கல் ஃபெலோஷிப் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அல்லேலூயா. முடிஞ்சா ஐயா திருத்துறையாரை கேட்டு ஒரு வழியாக வாங்க, நம்ம இணைந்து எங்கள் ராஜ்யம் கட்டுறதுக்குல்ல, அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. அல்லேலூயா. நம்முடைய பாதுகாப்புக்கு நமக்காக. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஐயா சொன்ன நேரத்துக்குள்ள முடிக்கிறேன். நான் இந்த ஜெப குறிப்பு ஐயா சொல்லும்போது நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் நிறைய பாயிண்ட் சொன்னார். முதல்ல என்ன ஐயா சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஜெப குறிப்பு யுத்தங்கள். அல்லேலூயா. யுத்தங்கள். ரெண்டாவது என்ன ஐயா சொன்னீங்க? எலெக்ஷன். மூணாவது போதை வஸ்துக்கள். நாலாவது ஊழியக்காரருடைய மனைவி பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு, என்ன ஆண்டவரே பேசணும், வர்றவங்கள என்னை விட பெரியவங்களா இருப்பாங்க போல தெரியுது, நான் ஒரு சின்ன பையன் என்னத்தை பேச போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னபோது ஒன்னே ஒன்று சொன்னேன், என் வாயை உலகத்தை சொல்றான், வாயை வாடகை கொடுக்குறான்னு சொல்றாங்க, என் வாயை கொஞ்ச நேரம் நீங்க யூஸ் பண்ணுங்கப்பா, நீங்க கொடுத்த வாய். அல்லேலூயா. இந்த ஜீவன் நீங்க கொடுத்தது, இந்த வாயும் நாவும் நீங்க கொடுத்தது, உடனே நீங்க கொடுத்தது, இது நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே சொன்னேன். அல்லேலூயா. அப்போ ஐயா சொன்ன, அதனால ஒரு பாயிண்ட் கேட்டேன். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, எல்லாருமே சொல்லுங்க. முதல்ல சொன்னாரு யுத்தங்கள். அல்லேலூயா. உலகத்துல யுத்தங்கள். அல்லேலூயா. அழகாக இயேசு சொன்னாரு, யுத்தங்கள் வரும், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னாரு எலெக்ஷன், தேர்தல். அவனே சொல்லிட்டு போயிட்டாங்க, அவன் ஆண்டாயினா இவன் ஆண்டாண்ட. அல்லேலூயா. மூணாவது போதை வஸ்துக்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து அவர் அந்த வருஷம் அவர் அந்த ஜெபக்குறி நடத்தும்போது அவர் கண்ணை பார்த்தேன், கலங்கி இருந்தது. அல்லேலூயா. அப்போ நான் பொதுவாக எனக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது கொஞ்சம் இருக்கும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன் நான். அல்லேலூயா. அப்போ நான்காவது சொன்ன குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. அப்போ இந்த வேதம் சொல்கிறது, எரேமியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், வானத்தின் அடையாளங்களை புறஜாதிகள் கலந்துகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளை கலந்தாதீர்கள். அல்லேலூயா. 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 அவன் அதை பார்த்து பயப்படலாம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எரேமியா திரும்ப ஐயா அந்தோனி என்ன நல்ல சத்தமா வாசிப்பாரு. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், ஆமென், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலந்துகிறார்களே அல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் அவைகளை கலந்தாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. அவன் எதை பார்த்து கலங்குறாங்க, நீங்கள் நானும் கலங்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ இவனுக்கு என்ன, இவன் ஏதோ மைக் கிடைச்சுன்னு உலகிட்டு போயிட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்தோனி ஐயா எங்க சபைக்கு வந்திருக்கிறாரு, என் பிள்ளைகளை அவருக்கு தெரியும். அதே மாதிரி ஜான் தங்கவேல் ஐயா வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு என் ஃபேமிலி தெரியும். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு என் ஃபேமிலி தெரியும். அல்லேலூயா. ஆக காபிரியல் ஐயாவுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம டேவிட், அவருக்கு எங்க பையனை நம்ம பெரியவனை நல்லாவே பழக்கம். அல்லேலூயா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வாலிப பிள்ளைகளை, அதாவது உங்க குழந்தைகளை நீங்க ஒரு 10 வயசு வரைக்கும் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். 10 வயசுக்கு மேல கண்ட்ரோல்ல வைக்கிறது கஷ்டம். அல்லேலூயா. நம்ம காலத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு 5 வயசுக்குள்ளேயே கண்ட்ரோல்ல வைக்க முடியல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கலங்காதீர்கள். புறஜாதிகள் அதை பார்த்து கலங்குவான், நீங்க கலங்காதீர்கள். பிள்ளைகளை அன்னைக்கு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைய பார்த்தா கலங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய பார்த்தவங்க கலங்கிறது இல்லைங்க, பையனை பார்த்தவங்க தான் கலங்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. 3 பத்தவர் சிரிக்கிறாரு. கர்த்தருக்கு சோதரம். ஏன் சொன்னா, இந்த பசங்களை நீங்க டியூன் பண்ணி உங்க மன விருப்பத்தின்படியோ தேவ சித்தத்தின்படியோ கொண்டு போவது மிகப்பெரிய காரியம். சொன்னாரு ஏலியோட பிள்ளைகளை குறித்து. ஏலியோட பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது அவனுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும். ஆனா நமக்கு அப்புறம் இது நம்ம தான் எல்லாருக்கும், எனக்கு அப்புறம் என் பையனை சபை நடத்தணும்னு நான் நினைப்பேன். என் பையன் சரியா நடத்துறேன்னு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா சபையில் இருக்காரு எழுப்புவாங்க. அப்ப அது ஒரு தகப்பனா அவனுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்கிறது, ஏசாயா 44:22 யாக்கோபே, இவைகளை நினை, நீ என் தாசன்
தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 2 தடவை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என் தாசன். அல்லேலூயா. தாசன் என்னங்க அர்த்தம்? அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கீழே போங்களேன். அல்லேலூயா. தாசி வீட்டுக்கு போறான்னு சொல்றாங்களே, தாசன் என்ன தெரியுமா? தாசிய விலைக்கு வாங்குறவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் விளங்கிக்கிறதுக்காக சொல்லுவேன். அப்ப இந்த தாசி, நீ என் தாசன் அப்படின்னா உன் நினைப்பு பூரா என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய வேண்டியதான் உன் வேலை. அல்லேலூயா. நான் சொல்றது நீ செய்யறதுக்கு இல்ல. தாசன்னா நான் என்ன நான் பார்த்தனா நீ அதை செய்யணும். அல்லேலூயா. நான் அதை பார்த்தனா நீ இதை செய்யணும். இதுதான் தாசனுடைய வேலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ஏன் இஸ்ரவேல்கள் இருக்கலாம்ல? யாக்கோபே அப்படின்னா அவன் என்ன பண்ணானா, யாக்கோபா இருக்கும்போது சொல்றான், உன் பேர் என்னன்னு சொல்லும்போது சொல்றான், என் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. தேவனோடும் மனிதரோடும், அல்லேலூயா, தேவனோடும் மனிதரோடும் இல்ல, மனிதரோடும் பன்மை போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் சொன்னேன் 2:30 மணிக்கு எந்திரிச்சேன். 2:30 மணிக்கு எழுந்திரித்து தேவனோடு போராடுகிறேன். பகல்ல மற்ற நேரமெல்லாம் உறவுகளோடும் கட்டினவங்களோடும் சபையாரோடும் போராடுகிறோம். அல்லேலூயா. இல்லையா? அப்ப நமக்கு என்னன்னா, விசுவாசிகள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். சபையை உடைப்பவன் உடைப்பான், வெளியில இருந்து ஒருத்தன் உடைப்பான், உள்ள இருந்து ஒருத்தன் உடைப்பான், கூட இருந்தே உடைப்பான், எல்லாத்தையும் உடைப்பான். அல்லேலூயா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால சொல்றாரு, நான் யாக்கோபா இருந்தேன், அது போராடுகிற அனுபவத்துல ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே. அல்லேலூயா. இதை நினைச்சுக்க. அல்லேலூயா. நீ என் தாசன். அல்லேலூயா. நீ என் தாசன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு நான் விட்டு கொடுக்கணும். இல்ல சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வதற்கு நான் ஒரு டூலா, ஒரு ஸ்பூனா, டம்ளரா, தட்டா, எதை வேணாலும் இருக்கலாம். அல்லேலூயா. எதுவாக இருப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரம் கால் விதியா கூட இருக்கிறதுக்கு நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. அப்படின்னு என்ன, அவன் மறந்து இருக்கிறானா? இல்ல, அது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் ரெனிவல் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய்க்கோன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. நீ என் தாசன். அல்லேலூயா. அடுத்ததா சொல்றாரு, உலகத்தெல்லாம் கவலைப்படாத, நீ என்னால் மறக்கப்படுகிறது. இப்ப திரும்ப நீங்க எரேமியா 10:2 வந்தீங்கன்னா, உலகத்தை நம்ம மாதிரி கலக்காது. அல்லேலூயா. உலகத்தை அதை பார்த்து கலங்குறான், இதை பார்த்து கலங்குறான், கண்டதையும் பார்த்து கலங்குறான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு இவர் வந்திருக்கிறாரு, என் வீடு கட்டி முக்காவாசியில நிக்குது, பூச்சி பூசாம நிக்குது, இன்னும் பிளம்பிங் ஒர்க், வயரிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே இருக்குது. என் பையன் முந்தான சொல்றான், 3 வருஷத்துக்குள்ளார கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷ் பண்ணலைன்னா அந்த இடத்த பேங்க்காரன் எடுத்துக்குவான். 3 வருஷம் ஆக போகுதுன்றான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. பையனுக்கு 3 மாசம் என் கூட டக்க போடு. பையன் 4 மாசம் என்ன பண்ணானா, ஒரு சின்ன, நான் என்ன பண்ண யதார்த்தமா சொன்னேன், இந்த ரூம் உனக்கு, இந்த ரூம் அவனுக்கு, இது ஹாலு, இது எப்படின்னு சொல்றேன், இந்த உன்னுடைய ஹால் இருக்குல்ல, இது நம்மளால எடுத்துக்கலான்னு. பெரியவனுக்கு கல்யாணம் பண்ண அந்த ரூம் வச்சிருவோன்னு அவன் என்ன சொன்னான், நான் என் பேர்ல லோன் போட்டு நான் பணத்தை கட்டி அவனுக்கு ஒரு செப்பரேட் ரூமு, நமக்கு ஒரு ரூமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, 4 மாசம் வேலைக்கு போக வேண்டாம். அல்லேலூயா. நான் என்னன்னா, அதாவது நான் சாப்பிடாதது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய பாலிசி, நான் ஒரு கடைக்கு போய் நல்ல ஒரு பொருள் வாங்கியது நல்லா இருக்குன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நல்லா இருக்கு அங்கே போகாதீங்கன்றவன். நான் அனுபவித்ததுக்கு பேசிக் கொண்டிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, எப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லேலூயா, நான் சொன்னேன், நீ மன்னிச்சிருக்க ஆண்டவரே, நான் பாவி என்னை ஏத்துக்குன்னு சொன்னேன். அப்ப
அப்ப நான் யாக்கோபு சொல்றாரு, இஸ்ரவேலே நான் மனம் திரும்பிட்டு ஆண்டோட வேலையை செய்கிறேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு ஃபெய்த், இந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்கு எனக்கும் இருக்குமானால், அல்லேலூயா, எந்த பிரச்சனையும் பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 43 ஏசாயா 43:18 படிங்களா. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதோ அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. முந்தினதான் நினைச்சிக்காதப்பா. அல்லேலூயா. பாஸ்டர்லாம் நேத்திக்கு காலண்டர் கிடைக்கும் போது போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு காலண்டர் கிடைக்கும் போது நேற்றுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு, வேற பிரச்சனை. அல்லேலூயா. முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, விட்டுரு. அல்லேலூயா. அதையும் சேர்த்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சேர்த்து ஏப்பா சுமந்துட்டு வர. அல்லேலூயா. ஏற்கனவே பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை ரெடியா இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணாரு, உன்னால் நடக்க முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பூர்வமானவைகளை சிந்திக்க, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. போற வழியில யாராவது பாக்குறாங்க, திடீர்னு ஐயா என்ன பண்றீங்கன்னு கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி பண்றீங்க, எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க, சொல்றோம், சரி தாங்கன்னு சொல்றீங்க, ஏதோ ஒரு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அல்லேலூயா. விசுவாசம் தானுங்க. 100 வயசுல ஒருத்தன், நம்மளாம் ஆம்பளையா இருக்கணும் தைரியமா சொல்லலாம். அல்லேலூயா. ஒண்ணுமே எல்லாமே செத்து போன நிலைமையில அவன் காலத்துக்கு நான் அப்பண்டான்னு சொன்னவனுக்கு, அல்லேலூயா, அப்பேற்பட்ட ஆண்டவரை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. பொண்டாட்டிகள் உள்ள போய் சிரிக்கிறா, இதுக்கப்புறம் நான் போய் பிள்ளைக்கு பால் கொடுத்து குழந்தைய வளர்த்தி, அல்லேலூயா, நகைத்தாயா இல்லைங்கிறா, நீ நகைத்தாய். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, பூர்வமானதை சிந்திக்காத, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா. இப்பவே அது தோன்றுமாமா, ஒவ்வொரு தேடி போ. அல்லேலூயா, ஏழவே வேண்டாம், நமக்கு தேவையான தானா வரும். அல்லேலூயா. அது தானா வருங்க, நம்ம தேடி போக வேண்டியது. அது நமக்கு தேவையா இருந்தா அது நமக்கு தானா வரும். அதே கூட அல்லேலூயா. பொலிட்டிக்கல் பேச நினைச்சாரு, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், உலக மனுஷனுக்கு அந்த நம்பிக்கை சொல்றேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்னும் சொல்ல போனா சரியா சொன்ன ஒரு 8.5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா நீங்க இப்ப இந்த நாட்டை ஆளலாம். உலக மனுஷன். அல்லேலூயா. இது வந்து நாளைக்கு காலம் பூரா பேச்சாளங்க ஜெயிச்சுதான் இருப்பார். அல்லேலூயா. ஒரு உலக மனுஷன், ஒரு உலக மனுஷன் பாருங்க. இன்னும் சொல்ல போனா நான் வியந்து பார்க்கிறேன், என்னைய சொல்றேன், நான் வெட்கப்படுறேன். என்னை பத்தி ஒருத்தர் பேசினானா அவன் கூட நான் பேசுறதுக்கு யோசிக்கிறேன். ஊழியக்காரன் அவனை பத்தி தாறுமாறா ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கிறாங்க. அவனுக்கு வெட்கம் உண்டாய். அல்லேலூயா. நம்ம முன்னாடி ஆண்டவர் நிறைய ஊமைகளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஊமைகள் மாத்திரமல்ல, லிவிங் டெஸ்டிமனிங்க. அது வாழும் சாட்சிகள், வாழும் சாட்சிகள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கத்துக்க வேண்டியது பாருங்க, உலகத்துல எவ்வளவோ இருக்குது. நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன், மனுஷன் கூட ரட்சிக்கப்படலன்னு சொல்றோம், அவரு கூட சொல்றாரு நம்ம குறுக்கு வழியில இந்த பதவி அடைஞ்சிடலாமா, அந்த பதவி அடைஞ்சிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா.
அல்லேலூயா. பூர்வமான முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? ஏன் அப்படி கேட்கிறேன்னா, உனக்கு தெரியாதா? நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கினவன்டா. அல்லேலூயா. அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குனேன். அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா. சிறுவர் ஜனங்களுக்கு கேட்கறாங்க, இங்க எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படிதான் மாறுறா. அல்லேலூயா. மூக்குல வெளியில வர அளவுக்கு கொடுத்தாரு காடைகளை. அல்லேலூயா. அப்பேற்பட்டவரை நீங்கள் நான் அல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் நம்மளுடைய அட்ரஸ் நம்ம தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கும். இந்த சமீபத்தில் எங்கள் கேமரா ஒர்க் ஆகல, புது ஃபோன் வாங்கினால என்னாச்சு, அதில் வந்துட்டு அந்த ஐடி மறந்துட்டேன். அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னால் இப்போ அந்த ஐடி தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். என் ஐடி எனக்கு தெரியல, எங்கள் பாப்பா கிடையாப்பா இருக்குது, இதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதாப்பான்னு. எங்கள் ஞாபகம். அப்போ அவங்க ஃபேஸ்புக்குடைய அவங்களுடைய இமெயில் ஐடி தெரியலப்பா, என்னப்பா இதை கூட ஞாபகம் வச்சுக்கல, ஞாபகம் இது கூட ஏதாவது கேள்வி சொல்ல. அல்லேலூயா. இந்த கேமரா அது ஒர்க் ஆகாம தான் கிடக்குது, 18,000 போட்டு. அல்லேலூயா. ஆனால் நான் என்னன்னா அது கொஞ்சம் அழுத்திக்கல, இருபது திரும்பி போகிறான் போட்டு விடு அப்படிதான். அல்லேலூயா. எவ்வளோ போச்சு, நிறைய கல் மண்ணெல்லாம் போச்சுது, அவ்வளோ போடக்கூடாது. அல்லேலூயா. அது பழைய மண், பழைய கல், புதிய கல் தேவன் இருக்கணும். அல்லேலூயா. பூர்வமானதை முந்தினங்களை நினைக்காதீங்க, பூர்வமான சிந்திக்காதீங்க. அல்லேலூயா. நெக்ஸ்ட் ஸ்டெப் தாண்டி போயிட்டே இருங்க. அல்லேலூயா. உலக தங்களோட இதுவும் கடந்து போகுங்க. உபாகம புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தை இருக்குங்க, 27, 28, 29 வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். யாரு சொல்றாரு? எங்கிட்ட சொல்றாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பொய்யும். அல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நித்திய புயம்னா அதுக்கு அந்த அந்த புயத்துக்கு என்ன இல்லை, அதுக்கு அழிவே இல்லை. அல்லேலூயா. அதுதான் நித்தியம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம எங்கேயாவது போனோம்னா, ரேஷன் கடைக்கு போனா கேட்கறான், எலெக்ஷன் ஆபீஸ் போனா கேட்கறான், எங்க போனாலும் கேட்கறான். என்ன கேட்கறான்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் தானே உனக்கு ஆதார் கார்டு. அல்லேலூயா. விளக்குச்சா? நான் தானே உனக்கு ஆதார் கார்டு. அப்படிதான் இருக்கு. அநாதி தேவனை உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் தான் எனக்கு உங்களுக்கு என்னவாமா? ஆதார் கார்டு. அல்லேலூயா. அப்ப ஆதார் கார்டு எங்க இருக்கு? அவர் கையில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆதார் கார்டு எங்க அப்பாட்ட இருக்குதுங்க. அல்லேலூயா. அவர்தான் எனக்கு ஆதார் கார்டு. எங்க போறதுக்கு? சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்கு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு ஆதார் கார்டு இருக்கு. அவருடைய நித்திய புயங்கள். அல்லேலூயா. அது உண்டாக்குனது வானத்தை, அது உண்டாக்குனது பூமியை, அது உண்டாக்குறது உங்களை என்ன. அல்லேலூயா. நம்மளோட முற்பிதாக்களை மண்ணினால் எடுத்தாரு, அதை இப்படி வச்சுட்டாரு, அதுக்குள்ள ஊதுனாரு, ஜீவாத்மாவை தான். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவளை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதை அழிக்கிற வேலை தான் உங்களுக்கு நடக்கும். நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு நேரம் இவன் வந்துருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகாக லோக்கால இருக்குது, இந்த தலையில இருக்கிற இல்லையா, ஒண்ணு விழுகுன்னா கூட பர்மிஷன். அல்லேலூயா. என் தலையில இருக்கிற ஒரு முடி என் தலையில இருந்து விழுகணும்னா அது அங்க பர்மிஷன் வாங்கினார். அதனாலதான் பிளாத்து இயேசு பார்த்து கேட்கிறாப்புல, பேச மாட்டியா? நான் நினைச்சா உன்னை ரிலீஸ் பண்ண தெரியுமா? அவர் ஒண்ணுமே பேசல. போடா
அல்லேலூயா. அங்க இருந்து வரலன்னா உங்ககிட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அங்க இருந்து வரலன்னா உனக்கு என்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க இருந்து வந்தனாலதான் என் சட்டைய கூறு போட்டீங்க, என் சட்டையை சீட்டு போட்டீங்க. அங்க இருந்து உத்தரவு வந்தனாலதான் என் சரீரத்தை நீங்க அப்படியே பாலமாக்குனீங்க. அல்லேலூயா. உழுதிங்க, பிரடைச்சாளர்கள் உழுது போல உழுதிங்க. ஆனா அதுக்கு கூட நான் அவர் போய் கேட்டு வந்தார் கெட்செமனே தோட்டத்துல. என்ன சொன்னாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் கூடுபடி செய்யும், ஆனாலும் உங்க சித்தத்தில் இல்லையா. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் அவர் நம்ம பேர் கற்றுக்கூடாது. நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு அது ஆர்சி காரனுக்கு, அது சிஎஸ்சி காரனுக்கு, டிஎல்சி காரனுக்கு. அல்லேலூயா. ஒரு காமன் பிளேயர். உலகத்தான் போனா காலையில நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் எவ்வளவு இடங்கள் இல்லை. அல்லேலூயா. ஒளி வெளிச்சம் ஒளிதான், சவுண்ட் ஒளிதான். அவன் அல்லேலூயா அவன் விளங்காம செய்யறான், நீங்க நான் விளங்கி செய்யும். அல்லேலூயா. அவர் வெளிச்சமா இருக்கிறாரு, அதனால வெளிச்சத்தை ஏற்றிட்டு போறான், அந்த ஒளி அடிக்கிறான் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் என்ன நடத்தணுங்கிறது அந்த ஒளி என் காதல் விழுகும். நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இது அவங்களோடது, இது நமக்கு இல்லைன்னு. அது ஒரு மறைவுகள் இருக்குதுங்க. நான் தான் சொன்னேன், நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணேன், கவனிக்கணும். அல்லேலூயா. ஸ்கூல்ல சொல்றாங்களே லிசன் மீ, குழந்தைகள் சொல்றாங்களே நம்ம கவனிக்கணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. இது ஆண்டவர் எனக்கு என்ன பாடம் வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா. அதை திரும்ப வாசிக்கும் போது அநாதி தேவனுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பெயர்களுக்கு ஆதாரம், அவனுக்கு முன்னின்று சத்துக்களை துரத்தி விடு, அல்லேலூயா, அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அல்லேலூயா. யாக்கோபின் ஊற்றானது தானியம் திராட்சரசம் தேசத்தில் இருக்கும், வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். யாக்கோபு இல்ல, என்னவா இருக்காரு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. யாக்கோபுல இருந்து இப்ப என்ன வந்தாச்சு? இஸ்ரவேலாய் மாறியாச்சு. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலுக்கு சொல்றாரு நீ பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்குள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை அல்லேலூயா மிதிப்பார் என்று சொல். மேடுகளை நம்ம மிதிக்கிறது, மேடுகளை மிதிச்சிருவான், நம்ம மேடுகளை அவன் மிதிச்சிருவான். நம்ம பயன்படுத்துறோம். அல்லேலூயா. நம்ம என்னன்னா சத்தியத்தை சரியா விளங்கி மிஸ்டேக் தான். சரியா சத்தியத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு பயம் இருக்காது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது பூரணமான அன்பு பயத்தை உரம்பேற்றும். அல்லேலூயா. அப்ப அந்த பூர்ணமான அன்பு, டிவைன் லவ், அல்லேலூயா, அது எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ நம்ம நம்பி ஒருத்தர் கூட வண்டியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பிக்கையில் போகிறோம்? கூட்டிகிட்டு போவாருன்ட்டு. அல்லேலூயா. போகிற வழியே சொல்ல, ஐயா கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்கள் பஸ் ஏறி போயிருந்தீங்களா? இது உலகத்தில் நடக்கிறது. அல்லேலூயா. அவர் அப்படி இல்லை. மூச்சு நமக்கு, அவர் நம்மகிட்ட இருந்து மூச்சு எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக கொண்டு சேர்த்துருவார். அல்லேலூயா. கரெக்டாக கொண்டு சேர்த்துருவார். எப்போ, அதாவது யோபு சொன்ன மாதிரி முதிர் வயதாகி அம்பாரத்தில் சேர்க்கிறது போல. அல்லேலூயா. அம்பாரத்தில் எப்படி நெல்லு போய் சேருதோ அது மாதிரி முதிர் வயதை நம்ம கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவரோட கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்னன்னா பயந்துக்கிறோம் பல காரியங்களை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உலகத்தை குறித்து, அரசியலை குறித்து, கால சீர்தோசைகள் குறித்து, பெட்ரோலை குறித்து. இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, உங்களுடைய விசுவாச வைராக்கியத்தை சொல்றேன்.
நான் உண்மையில காலையில் வண்டி எடுக்கும்போது பஸ்ஸை தள்ளி கூட பார்க்குறேன். நான் அது மாதிரி நிறைய நேரம் பார்க்குறேன். போனதுக்கப்புறம் தான் பார்த்துக்காம காசு சொல்லியிருக்காங்க. சரி இல்லையா போய் டீ கடை நின்றுருப்பேன். என்ன காசு இருக்காது. டீ குடிச்சிட்டு திரும்பும்போது நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பஸ்ஸையான்னு வருவாங்க யாரோ ஒருத்தர் கடைப்பிடிச்சி காசு கொடுத்து போவாங்க. இல்லையா அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய நித்திய புயல் தான் சபைக்கு வந்திருக்கிறாரு. சபை காணிக்கை பாடிட்டு காணிக்கை பாடிட்டு ஒரு நாள் கூட எனக்கு காணிக்கை பாடி சபையில் போனாங்க. லூயா காணிக்கை பாடே கிடையாது. ஊழியம் ஆரம்பிச்சு நாள் வரைக்கும் எங்கள் வீட்டம்மா ஒரு கண்டிஷன் பண்ணாங்க. முழு நேரம் ஊழியத்துக்கு இந்த பாஸ் சொன்னார். முழு நேரம் ஊழியத்துக்கு போகிறேன்னு ஒப்புக்கொடுத்து சோதர் சோத்துக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அழைப்பு லூயா ஒரு மாதம் கூட எங்கள் சபையிலேருந்து எங்கள் பாஸ் எனக்கு கொண்டு கொடுத்து விட்டாரு. அங்கேருந்து ஒரு விசுவாசத்தை கொடுத்து விட்டாரு. அவன் வந்தவன் சொன்னான் காசு கொடுத்து விட்டாரு. ஒரு மாதம் கழிச்சு நான் உண்மையில காசு 1 ரூபாய்க்கு கண்ணாடி 1 கிலோ அரிசி போடுறாரு. அந்த அரிசி கூட வாங்க முடியாது. அங்கே இருக்கும் உலக போன புதுசில் அப்போ சொல்கிறான் காசு கொடுத்து விட்டாரு. ஆனால் மாதம் நீ அது எதிர்பார்க்க வேண்டாம்னு சொன்னாரு. மைல்டாக அந்த வால்யூம் கம்மியாக சொன்னான். ஸ்டில் நான் இன்னைக்கு வரைக்கும் அது எவ்வளோ நான் இன்னைக்கு கேட்கல அன்னைக்கு சொன்னேன். பாட்டி வந்து கையெழுத்தார் அப்படி வச்சுக்கிறேன். ஆனால் அடுத்த காலை விடிஞ்சா என் குழந்தைக்கு 3 வருஷம் சின்ன குழந்தைங்க. என் பையன் பெரிய பையன் 6வது படிச்சுட்டுனா இப்போ அவனுக்கு 29 வயசு. அப்போது நான் சொல்கிறேன் கையெழுத்தார் அப்படி போகும். அன்றைக்கி காலையில் எனக்கு மொட்டை மாடிக்கு ஏறின முழங்கால் நின்று 3 மணிக்கு முழங்கால் அடிப்பேன். 6:30 மணிக்கு சூரியன் முதுகில் சூடாக அடிக்கும்போது லூயா தேவன் சபைக்கு சொந்த இடத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கோம். வீடு கட்டி கவசம் என்ன சொன்னேன். லூயா அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டுடுவாரோ பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமைப்படுத்திடுவார். நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்தவர் நம் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு நம்மை ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கும் நம்மை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, சுகாவீனம் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, சுகாவீனம் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. நம்மை உண்டாக்கினவர் நம்மை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். இது ஒன்றும் செய்யாது, இன்றும் நம்மை ஒன்றும் செய்யாது. அப்போ ஒன்றும் சிறு பூச்சியே ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. பூஸ்ட் போட்டதுக்கா ஹல்லேலூயா. இப்போ வாங்க உபாகம புஸ்தகத்துக்கு வாங்களேன். 20ஆம் அதிகாரம் 3-4 வாசல்ல. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துக்களுடைய யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம்.
உங்களுக்காக ம். உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் ம். உங்களை ரட்சிக்கவும் ம். உங்களோட கூட ம். போகிறவர் ம். உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு தமிழ் மருத்துவர் வாசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயத்தை ஓட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு டெய்லி பிரச்சனை தான், போராட்டம் தான், யுத்தம் தான். அல்லேலூயா. வெளியில எப்படி ராஜனை உட்கார்ந்து இருக்கிறார் கேளுங்க, கதை கதையா சொல்லுவார். அல்லேலூயா. டெய்லி விழிஞ்சா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா. யுத்தம் செய்யற போற என்ன சொல்லுவேன், சும்மா அப்படியே சொங்கியா அவங்க போவேன். அல்லேலூயா. அவன் என்ன ஆயுதத்துல வருவான்னு நமக்கு தெரியாது. அவன் கத்தி எடுத்துட்டு வரானா, வில்லு எடுத்துட்டு வரானா, அம்பு எடுத்துட்டு வரானா, ஈட்டி எடுத்துட்டு வரானா. ஐயா சொன்னார் அல்லேலூயா, அக்கினி பாயும் சங்கீதத்தில் எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்படி ஏவுகணையோட வரும் தெரியாது. வை வெப்பன் ஐ நோ. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அல்லேலூயா. ஆவியதுக்கு முன்னாடி, சரி கோலியாத்துக்கு முன்னாடி ஆவியில் போய் நிற்கிறான். அதுக்கு முன்னாடி கோலியாத் எத்தனை நாள் முன்னாடி நின்னாங்க? அல்லேலூயா. எத்தனை நாள் நின்னா? 40 நாள் நின்னான். ஆளுகிறவன், யுத்தத்துல நிற்க வேண்டியவன் ஸ்பாட்ல இல்ல. அல்லேலூயா. ஒருவேளை இதுதான் ஐயா கடைபிடிச்சாருன்னு தெரியல. ஊரியாவோட பிரச்சனை, சரி அது வேணாம், நமக்கு சப்ஜெக்டுக்கு இல்ல. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அவரு அந்த நாள்ல அவரு அங்க இல்ல இல்லையா. கொஞ்சம் மிங்கிள் பண்ணி மனசு தானே, நாமளும் மனசு தானேங்க இல்லைங்களா. ஒருவேளை இதுதான் அந்த காத்து தான் அங்க அடிச்சிச்சு போல இருக்கு. சரி சொல்றோம். அல்லேலூயா. ஆக யுத்தத்துல நிக்க வேண்டிய எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான். அல்லேலூயா. பர்பஸ் கிடையாது. என்ன வெட்டியா இருக்கிறாங்க. சரி என்ன பண்ற, போய் மண்ணில் விசாரிச்சுட்டு வா, இந்த பயிரும் பால் கட்டி கொண்டு கொடுத்துட்டு வா. கொடுத்துட்டு வர வந்து கேட்கறான். ஒன்று சாமி புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. 3 பேர் கேட்கறான், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். அல்லேலூயா. அவனை போட்டு தரணும்னு வச்சுக்க, அப்படித்தான் அப்படின்னோட குசி ஆயிட்டார் ஐயா. அல்லேலூயா. ஏய் சின்ன பையன்டா, நான் சிங்கத்து வாயவே பிரிச்சு அது வாய் வந்து ஆட்டம் கொண்டு வந்தேன், கரடிய அல்லேலூயா அடிச்சு துரத்தி அதை கொண்டு வந்தேங்கிறான். ஒரு எலி, நேற்று கூட இந்த சபையில் ஒரு எலியோட வாயை நம்மளால பிடிக்க முடியுமா? யோசனை, எலியோட வாய நம்மளால பிக்க முடியுமா? சிங்கம் உலகத்திலேயே பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு மிருகம் அது. அல்லேலூயா. அது பார்த்தாலும் நம்ம 10 அடிக்கு அதை ஓடிடுவோம். இவன் என்ன சொல்ற, அதை கிழிச்சிருக்கான். அல்லேலூயா. இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள அல்லேலூயா சாட்சிகளை பார்த்து கேட்டு படித்து விசுவாசித்து நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. அதனால இறைவன் சொல்றாரு, அவங்க பயப்படலாம், அவங்களுக்கு தெரியாது, நீ நானும் பயப்படலாம். அல்லேலூயா. இந்த ஹிஸ்டரி அவனுக்கு தெரியாது, அவன் பயப்படுறான். இந்த ஹிஸ்டரியில உனக்கு தெரியும். சின்ன வயசுல கேட்டுட்டு இருக்கிற, பார்த்துட்டு இருக்கிற, பேசிட்டு இருக்கிற. நம்ம என்ன நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், விசுவாசி பிரச்சனை அப்படியே பக்தியை நம்ம ஜெபம் பண்ணுவோம். நமக்கு ஒரு பிரச்சனை வச்சுன்னா அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அந்தரங்கத்தில் ஆகணும், ஆண்டத்தில் ஆகணும். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கிறோம். வெளியில் வந்து நம்ம அவர்கள் 1000 பேசலாம், பயங்கர பரிசுத்தமானவர் தேசம் போகலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளில் திரிந்து ஆனந்திருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசி பார்த்து ஈசா கேட்குறாங்க. ஏசி நாகமாண்ட போய் வாங்கிட்டு வரும்போது கேட்குறாப்புல, எப்போ எங்கப்பா போனேன், போகும்போது என் ஆவி கூட வரலையா. அல்லேலூயா. ஈசாவோட ஆவி கேசியை ஃபாலோ பண்ணுச்சுன்னு சொன்னா, சர்வ வல்லவர் உங்களை என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லேலூயா. 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 நான் 1000 வேஷம் போடலாம், 1000 ட்ரெஸ் போடலாம், 1000 மேக்கப் போடலாம், ஆனா நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா.
அதே மாதிரி அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. நான் யாருன்னு அவருக்கு தெரியுது நல்லா, அவர் யாருன்னு எனக்கு சரியா தெரியுது. அதனாலதான் பிரச்சனைகள், அதனாலதான் பிரச்சனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. என்னால் பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியலன்னா முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுன்னா அவங்க அதான் சொல்றாங்கல்ல, ஒன்று சொல்றாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், இதெல்லாம் எனக்கு சூட் ஆகாது, நான் போய் அவனை காலி பண்றேன். அவன் கேட்கறான், ஏட்டா டே நீ கல்லோடும் தடியோடு நானே நாயான்ட்டு அவன் சொல்றான், எனக்கு முன்னாடி யார் தான். அல்லேலூயா. நீங்க உள்டாவை யோசனை பண்ணி பாருங்களேன், பார்க்கும்போது அவனுக்கு கேள்வி கொடுத்தா இருந்திருக்கலாம். அவங்க அண்ணங்காரர் கேட்கறவங்களுக்கு எவ்வளவு துணிச்சலாங்க கொஞ்சாட்டி ஆட்டத்தை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அவனுங்க உடம்பு அகலமா உயரமா இருந்தாங்க, நம்ம ஐயா மாதிரி. ஆனா இவன் பார்த்த சின்ன பையன் அழகானவன், சௌந்தரியம் உள்ளவன். எனக்கு ஒரே ஒரே ஆச்சரியங்க, காட்டுக்குள்ள ஆடு வச்சாங்க அழகா இருந்தா சௌந்தரியமா இருந்தான்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயா டெய்லி பால் கட்டி. அல்லேலூயா. டெய்லி பால் கட்டியும் என்னது காஞ்ச திராட்சையும் டெய்லி ஐயா அடிக்கிறாரு. அது அழகான கலரை கொடுக்கும். அல்லேலூயா. ஆட்டை பத்தி விட்டு அவர் போய் மரத்திட்ட படுத்துக்கிறாரு. கருமையான சகோதர சகோதரிகள், ஊழியர்களே, கணவான்களே, மதிப்பிற்குரியவர்களே, நீங்க நான் யார் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சொல்ற இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருவோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் எதையும் தோழ வேண்டாம். நீங்கள் அவரை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருவோடு யுத்தம் பண்ணணும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொன்னான், நீ என் கண்ணுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி தான். ஏன் சொன்னான்? தாவீதுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. நான் ஆராதித்த அதே ஆண்டவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்றோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், மோசேயின் தேவன், அல்லேலூயா, தாவீதின் தேவன் சொல்றோம். அல்லேலூயா. கிளைம் பண்றோமா? கிளைம் பண்ண நீங்கள் நானும் ஆயத்தமா இருந்தோம் சொன்ன. அல்லேலூயா. நமக்கு எதை குறித்து கவலை, எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா, ஒரு வேலைக்காரனை ஒரு கட்டட வேலை செய்யறதுக்கு ஒரு மேஸ்திரி விட்டான்னு சொன்னா, சாயந்தரமான கேட்கணும், என்னப்பா வேலை பண்ணிருக்க, பூசிருக்கலாமே. அல்லேலூயா. இது கொஞ்சம் அப்படி வச்சிருக்கலாமே, கொஞ்சம் இப்படி வச்சிருக்கலாமே. ஆனா அவன் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்க போயிருப்போம், வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. கை கழுவுறது மாதிரி ரெடியா இருப்பாரு. அல்லேலூயா. நீ என்ன செஞ்சாலும் பார்க்க மாட்டேன், அந்த குறைவுகளை தான் அவர் சரியாக்கிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வந்துட்டு குறைகளை நம்ம கண்ணு கூட குறைகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த கூலி எப்படி குறைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இந்த குறைகளை நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அழகாக ஆபிரகாம் சொல்லுவார், நீ மேட்டுக்கு போன நான் பழத்துக்கு போறேன், நீ பழத்துக்கு போனா நான் மேட்டுக்கு போறேன், என்ன அழைச்சிருக்கீங்க தப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோகத்தை பார்க்குறேன், பசுமையாக இருக்கு, நான் அங்கே போயிட்டு ஏன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு நான் பெரிய ஜாதி பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இயேசுவை குறித்து தாவீது சொன்ன சொல்றாப்புல, எனக்கு சுதந்திரம் இல்லை, இந்த வேலைக்காரன் எனக்கு சுதந்திரமாக இருப்பாங்க. அந்த சொல்ல இல்லை, எனக்கு சுதந்திரம் இருக்கு, உன் கர்ப்பப்பரப்புக்கு சுதந்திரமாக இருக்காங்க. அந்த இயேசு போய் சொல்றான், நிஜமான் மிகவும் சீமானாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றான், மிகவும் வேலைக்காரன் எஜமான குறித்து சொல்ல சாட்சி. உங்க என்னோட விசுவாசிகள் நம்மளை குறித்து சொல்லும். அல்லேலூயா. என் போதகர் எனக்காக திறப்பட நிற்பார், என் போதகர் எனக்காக திறப்பட நிற்பார். அல்லேலூயா. என் போதகர் எனக்காக கண்ணீர் வடிப்பார், என் ஊழியக்காரர் எனக்காக தன்னை வருத்துவார். அல்லேலூயா. சொல்வார், உண்மை உத்தமமான ஊழியனே,
சந்தோஷத்துக்குள்ள வாங்க சொல்றாரு. அல்லேலூயா. வேத புத்தகத்துல வாசித்து பார்க்கும்போது மோசே கிறிஸ்துவ சொல்றாரு, என் வீட்டுல எங்கேயும் அல்லேலூயா 120 வருஷம் 40 பாட்டை பிடிச்சி வச்சு அல்லேலூயா 3 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அல்லேலூயா சொந்த என்ன சொல்றதுங்க, கரும்பு திங்கிறதுக்கு கூலி. அல்லேலூயா ஆரோட அரண்மனையில பெத்த தாய் பால் ஊட்டி பணம் வாங்கினார். அல்லேலூயா பராமரிப்புக்கு. அல்லேலூயா மோசேக்கு சொந்த தாய் பால் கொடுத்து பணம் வாங்கின வரலாறு. அல்லேலூயா 2வது 40 வருஷம் அல்லேலூயா சத்ருவ வீட்டில் ஆடுகளுக்கு பின்னாங்க. இப்ப சொல்றாரு, அங்க என்ன சொன்னாரு, ஏய் அவனை அடிச்சு போட்டு புதைச்சு போட்டு சொல்றாரு. அவர் பயங்கரமா தைரியமா பேசுறாரு. இப்ப என்ன சொல்றாரு, 3ஆம் அதிகாரத்துல அந்த வாயன் திக்கு நான் ஒரு அல்லேலூயா ஏ மோசே சொல்றாப்புல 14ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா ஜனங்களுக்காக நீங்கள் நான் பரிதவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். யோபு சிறையிட்டு கர்த்தர் மாற்றினார். இது சும்மா வேதத்துல சொன்னதில்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓமன் நாடு எந்த நாட்டோடையும் எந்த நாட்டோடையும் சம்பந்தம் கலக்காத ஒரு தனி நாடா இருக்குது, செழிப்பான நாடா இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. ஓமன்ல நாற்றப்பழம் அந்த இது பேரிச்சப்பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. போட்டவனே கரையுது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவர் மோசி யோபு ஆசீர்வதித்து இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மாறல. அந்த ஆண்டவரை தான் நீங்கள் நான் மாறாது. அல்லேலூயா. திரும்ப நம்ம ரிவைண்ட் பண்ணுவோம். எனவே 10:2 போயிட்டு திரும்ப வருவோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், வானத்தில் அடையாளங்களை புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளால கலங்காதீர்கள். அல்லேலூயா. புறஜாதிகள் கலங்கலாம், நீங்கள் நான் அதை பார்த்து கலங்கிட்டு எலெக்ஷன் எப்படியாக போகுதோ, அல்லேலூயா இது எப்படியாக போகுதோ என்று கலங்காதீர்கள். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18-17 வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18-17. ஆமா ஆமா அவரு ஐயா படிச்சிருக்காருன்னா. அல்லேலூயா. அப்ப இங்க ஆகாப் என்ன கேட்கிறான், எலியா பார்த்து என்ன கேட்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா. அல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்பவே எலியா பண்டிகை வந்து விட்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலை கலக்கிறவன் நீ அல்லவா. நீங்க வாழ்ற பகுதியில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து இருக்கணும், இந்த பகுதியை கலக்க வந்தவன் நீ அல்லவா. அல்லேலூயா. நம்ம வாழ்கிற பகுதிக்கு நம்ம தான் கொடுக்குறோம். நம்ம வாழ்கிற பகுதிக்கு நம்மளை தவிர வேற எவனாக வந்தாலும் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம பகுதி நம்ம தான் கலக்கணும். அல்லேலூயா. நம்ம கலங்கக்கூடாது. போன புதுசுல இந்தியாலேயே எவன் கோயில் இருந்தது அங்க மட்டும்தான். ஆசியாலே நான் பார்க்கும்போது எல்லாம் வருவாங்க, கருப்புல இருந்து வருவான், நாமக்கல்ல இருந்து வருவான், திருச்செங்கோட்ல இருந்து வருவான், திருச்சியில இருந்து வருவான். எங்கடான்னு கேட்டாங்க, இந்த பாட்டிக்கு உடம்பு சரிங்க, இந்த மாதிரி நாங்கள் போய் தீர்த்தம் வாங்கி போனா சரியா சொன்னாங்க. சரியா செத்து போய் சொன்னாங்களா அப்படின்னா போயிருந்தாங்க தெரியுங்களா அப்படின்னா. அல்லேலூயா. போட ஆள வைக்கிற ஆத்தாக்கு என்னாச்சு, உடம்பு சரியா, நான் ஜோம் பண்றப்பா தனியை பண்ண அப்படிமா ஜோம் பண்ணி ஆத்தா சரியா போட 100 வருஷம் இருப்போம் போட அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அல்லேலூயா. ஒரு சில சேர்ந்து கூட அங்கே போயிடுவான், ஒரு சில போவான். ஆனா நான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ண ஆண்டவரே இந்த பேரை கேட்டு எவனும் வரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொல்றேங்க 5 வருஷமாச்சு அந்த கோயில் மூடி இந்த விசேஷம் நடக்குது. டிராபிக் ஆகும் போகும்போதே அந்த கோயில நிரம்பி கூட்டம் முடியும்.  Hallelujah.
பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன் ஆசீர்வாதமாயிருக்க அவரை நம்ம சொன்னீங்க. நான் அவனோட பேரன் நான். அல்லேலூயா. பகப்பார வந்து கிளைம் பண்ணுங்க. தாத்தா சொல்லிட்டு நான் ஐயாடி கிளைம் பண்ணுறேன். அல்லேலூயா. கேட்ட ஆண்டவரே சொன்னார், நான் எதுக்கு வாடகை ஆரம்பிக்கிறேன், நான் எதுக்கு வாடகை ஆரம்பிக்கிறேன், இந்த காசு சுத்தமாக இல்லை, காணிக்க இருக்கிறதில்ல, தசமபாகம் கேட்கறதில்லை. நான் சொல்லுவேன் அல்லேலூயா. அழைத்தவர் விடுவாரோ, தெரிந்தவர் விடுவாரா மாட்டார். ஒரு பேசுகிற அழைத்திருக்கிறேன். நான் ஆரம்பித்த புதுசில் ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் ஸ்தாபனத்துக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்தேன். ஆண்டவர் கேட்டார், அந்த சவுடி பாலத்துக்கு விலகு கொடுத்துருக்காங்க நீங்கள், இப்போ உனக்கு நினைக்க வரல, இன்ன வரைக்கும் நான் வச்சுருக்கேன் அப்ளிகேஷன், குறிப்பிட்ட ஸ்தாபனத்தோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு வச்சுட்டு போகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் என் கொண்டாடி பிள்ளைகள் எல்லாரும் பஸ் வரணும். என் பாப்பா கை கொடுத்து பஸ் ஏற்றி விடுறதுக்கு காசு இருக்காது. பட்டணத்துலேருந்து சிங்கனூர் விலகூருக்கு வந்து நடந்தே சிங்கனூருக்கு நடந்தே போடுவேன் எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு. ஒவ்வொரு நாளும் சில நேரம் தூக்கிட்டு போகும், என் நடப்பா போகும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னான், யாக்கோபே இஸ்ரவேலே நீ என் தாசன், இன்னைக்கு உனக்கு வந்து நல்ல வண்டி இருக்குது, இன்னைக்கு உனக்கு நல்ல சொந்த சபை இருக்குது, உன் பசங்களாம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு நீ மறந்துடாங்க. ஆரம்பத்தில் சோத்துக்கு இல்லாமல் இருந்தேல, அதை நினச்சிப்பார். அப்போ முழங்கால நின்று எவ்வளோ நேரம் நின்னேன், இப்போ எவ்வளோ நேரம் நிற்கிறேன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கூட நன்மை விட்டு விட்டா என்று வாசிக்கிற வெளிப்பாடு சொல்ல அந்த வார்த்தையை உங்கள் என்னோட காரி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியத்தை நீங்கள் நான் விடக்கூடாது. ஆரம்பத்தில் எந்த ஃபோர்ஸில் ஓடணுமோ அதே ஃபோர்ஸில் தான் ஓடணும், அந்த ஃபோர்ஸில் தான் ஓடணும். ஏன்னு சொன்னால் வேலை கஷ்டம் வரலாம், கஷ்டம் வராமல் போகாது, கடன் வராமல் போகாது, பிரச்சனை வராமல் போகாது, குழப்பம் வராமல் போகாது, எல்லாமே வரும். நாசியில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா பனி இருக்கும், காலங்காத்தால 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா பனி இருக்கும், ஒரு 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனி கரைஞ்சிருக்கும். அல்லேலூயா. அதுபோல நம்மளோட பிரச்சனையை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. 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 பிரச்சனைகள் இருக்குங்க, இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை மறைய பண்ணுகிறவர் உங்களோட என்னோட கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, கலங்காதீங்க. அல்லேலூயா. வாரம் முழுவதுமே என்னன்னு தெரியல, ஆண்டவர் என்னோட கேட்டாரு, அல்லேலூயா, கலங்காதீர்கள் 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 பேசினார். அல்லேலூயா. யோவான் புத்தகத்திலே கூட 16:33 அல்லேலூயா, உலகத்தை குறித்து கலங்காதீர்கள். 16:33 வாசம். யோவான், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உலகத்தை குறித்து கலங்குறோம், பிரச்சனையை குறித்து கலங்குறோம், போராட்டத்தை குறித்து கலங்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் சொன்னாரு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? 6வது வார்த்தை என்ன வார்த்தைங்க? முடிந்தது. அல்லேலூயா. முடிந்தது. எல்லாத்தையும் அவர் எனக்காக முடிச்சிட்டாரு. நீ நான் இருக்கு. அல்லேலூயா. இனி நான் இருக்கு. நான் சும்மா அவர் போட்ட இந்த கோட்ல அப்படி வாக் போகிறேன், ரேம்ப் மாதிரி. அல்லேலூயா. நீ உலகத்தான் ரேம்ப் வாக் போகிறேன், ஆண்டவர் போட்ட ரேம்ப் போட நீங்கள் நான் வாக் போகிறதா ஒன்று. அல்லேலூயா. அந்த சொல்ல கலங்காது, கலங்காது. அல்லேலூயா. உங்களுக்கு வந்துருக்குற ஒவ்வொரு மாதமும் அல்லேலூயா சாப்பாடு கொடுக்கணுமே, தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், கலங்காது. அல்லேலூயா. அருள்தாஸுக்கு தேவையான ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. காங்கிரஸ் அருள்தாஸ். அல்லேலூயா. கலங்காதீர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த எல்லா முகங்களுக்காகவும் அல்லேலூயா, அது ரவி அண்ணனுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. வார்த்தையின்படி தேவன் உங்களை என்னை பலப்படுத்தி அல்லேலூயா கலங்காதபடி தைரியமாக அல்லேலூயா வெற்றிக்குள்ள போகும்படி நடத்துவாராக.